ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீமாத்ரே நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரின் பாதங்களை வணங்கி, எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வசந்த நவராத்திரி அப்படிங்கிற பதிவை பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வசந்த நவராத்திரி நமக்கெல்லாம் தெரிஞ்சது எல்லாமே சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி பூஜை தான் நமக்கு தெரியும். ஆனால் அம்பிகையை வழிபடுபவர்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய நவராத்திரிகள் 4. ஒன்று ஷியாமலா நவராத்திரி, 2வது வசந்த நவராத்திரி, 3வது ஆஷாட நவராத்திரி, 4வது தான் சாரதா நவராத்திரி. நமக்கு தெரிஞ்ச புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. வசந்த நவராத்திரி அப்படிங்கிற பூஜை உலகக்கெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய அம்பிகை ராஜராஜேஸ்வரியை பூஜிக்கக்கூடிய ஒரு நவராத்திரி பூஜையாகும். இந்த பூஜையில் நாம் வேண்டிய வரங்களை அன்னை ராஜராஜேஸ்வரி என்பவள் நமக்காக அளிக்கிறதற்காக இந்த வசந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது. அதுபோக இந்த பங்குனி மாதத்திலே வெயில்களின் தாக்கத்தினால் அதிகப்படியான நோய்கள் உருவாவதற்காகவும் அவற்றிலிருந்து நம்மளை காப்பதற்காகவும் அம்பிகை உருவெடுத்த ஒரு பூஜை. அந்த பூஜையை நம்மும் வாழ்வில் செய்து வளங்களை பெற வேண்டும் என்று பக்த கோடி பெருமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரியை போன்று மகிஷனை வதம் செய்ததை போன்று இந்த பாலா திரிபுர சுந்தரியானவள் பிரம்மனிடம் வரம் வாங்கிய பண்டாசுரன் என்பவன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அதீத கொடுமை, எப்பேற்பட்ட கொடுமையை தாங்க முடியாத கொடுமைகளெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தான். அந்த பண்டாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் அம்பிகை ராஜராஜேஸ்வரி பராசக்தியை பூஜை செய்து அவளிடம் வரங்களை வாங்கி அந்த சிறு குழந்தையாக பாவித்து அவளை அந்த பண்டாசுரனை வதைத்தார்கள். இந்த பண்டாசுரன் என்பவன் பிரம்மதேவனிடம் எப்படிப்பட்ட வரம் வாங்கினாள் என்றால், ஆண் பெண் இணையாத 5 வயது சிறுமியினால் எனக்கு அழிவு நேர்பட வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் பண்டாசுரன் என்ற அசுரன் வரம் வாங்கினான். அவனுடைய கடுமையான தவத்தை பாராட்டி தான் பிரம்மன் அந்த வரத்தை கொடுத்தான். இருப்பினும் அவன் அந்த வரங்களை வைத்து நன்மைகள் செய்யாமல் தீமைகளை செய்து உலக மக்களையும் தேவர்கள் முனிவர்கள் அனைவரையும் வஞ்சித்ததனால் அவரை அழிப்பதற்காக முப்பெரும் சக்திகளை ஒன்று திரட்டி சிறிய குழந்தைகளாக அந்த பாலாம்பிகை என்ற சொரூபத்தை பரமேஸ்வரன், விஷ்ணு பரமாத்மா, பிரம்மா 3 சேர்ந்து உருவாக்கி அந்த பண்டாசுரனை அழித்தனர். அதை கொண்டாடும் விதமாக இந்த பங்குனி மாதத்தில் இந்த நவராத்திரியானது அனைத்து ஆலயங்களும், அம்பாள் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் சீரும் சிறப்புமாக இந்த நவராத்திரி பூஜையானது நடைபெறும். அதை போன்று அம்பிகையிடம் நாமும் விரதம் இருந்து அந்த பண்டாசுரனை எப்படி அழித்தாலோ அதே போன்று நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அழித்து எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுமா அப்படி என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நவராத்திரி பூஜையை நாமும் நமது இல்லங்களில் செய்து மகிழ்வோம். அம்பிகையின் அருள் பெறுவோம். நவராத்திரி பூஜையில் அனைவரும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து வளங்களை பெற வேண்டி அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேலும் இந்த நவராத்திரி பூஜையை எவ்வாறு செய்வது, நமது இல்லங்களில் கலசம் வைத்து பூஜிப்பவர்கள் பூஜிக்கலாம் 9 நாட்களும். எனக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படி என்றால்
அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று பூக்கள், பழங்கள், குங்குமம், மஞ்சள் ஆகிய திரவியங்களை வாங்கி கொடுத்து அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து அம்பிகையிடம் 2 தீபங்கள் ஏற்றி தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நவராத்திரியில் அதீத சக்தி வாய்ந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி பூஜையில் அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள். அதாவது காய்ந்து கிடக்கக்கூடிய நமது வாழ்க்கை, வாழவே வழி இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களும் கூட இந்த நவராத்திரியை அம்பிகையை வழிபட நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களே கிடைக்கும். வேறு வழியே இல்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த அம்பிகையை பிரார்த்தனை செய்து பூஜிக்க நிச்சயமாக நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே போன்று இந்த நவராத்திரியில் நம் வழிபடும் அனைவருக்கும் அதீதமான கஷ்டங்களும் வரும். ஆனாலும் நமது மனம் துவண்டு போகாமல் அம்பிகை தினந்தோறும் சென்று ஆலயங்களில் சென்று நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அங்கே லலிதா சகஸ்ரநாமமும் அபிராமி அந்தாதி பாராயணம் நிச்சயமாக நடைபெறும். உயர்ந்த சகஸ்ரநாமங்களிலே உயர்ந்தது லலிதா சகஸ்ரநாமம். அதை காதால் கேட்டாலே புண்ணியம். அதை அம்பிகை முன்பாக குங்குமத்தை வைத்து அர்ச்சனைகள் செய்து பூஜைகள் நடைபெறும். அம்பாள் ஆலயங்கள் அனைத்திலும் ஸ்ரீசக்கர மகாமேருவிற்கு அப்பேற்பட்ட பூஜைகளில் கலந்து அந்த குங்கும பிரசாதங்களை வாங்கி நமது இல்லங்களில் வைக்க செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று கூறிக்கொண்டு அம்பிகையிடம் சென்று இந்த 9 நாட்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதிலே வரக்கூடிய பஞ்சமி, அஷ்டமி ஆகியவை அதீத விசேஷங்களான நாளாக கருதப்படக்கூடியது. இந்த 9 நாட்களும் செல்ல முடியாதவர்கள் கூட கடைசி 3 நாட்கள் சென்று அம்பிகையை பிரார்த்தனை செய்து வழிபட நிச்சயம் நல்ல அருள் கிடைக்கும். நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் விலகி கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சென்று வழிபட்டு அனைவரும் நல்லதொரு அருளை பெற அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என்றும் இறைப்பணியில் ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனல். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் வரும். நன்றி, வணக்கம்.